பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த நாளை ஆண்டவர் நமக்கு இம்மட்டமாக ஆசீர்வதித்து தந்த தயவு நினைத்து நல்ல ஆண்டவரை துதிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபை அளவுக்கு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கிறார். இதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் செய்திக்கு ஆண்டவர் ஒரு தலைப்பை எனக்கு தந்தார். அதாவது நாளைய பயணத்தில் ஆண்டவரோடு. அல்லேலூயா. நான் செய்திக்காக ஆயத்தமாக்கி கொண்டிருந்த போது இந்த வார்த்தை எனக்குள் தெளிவாக தேவ சமூகத்தில் இருந்து வந்தது. நாளைய பயணத்தில், சொல்லுங்க எல்லாரும், நாளைய பயணத்தில் ஆண்டவரோடு. நம்ம பொதுவாக எல்லாரும் இன்றைக்கு கடவுள், ஆண்டவர் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் என்று, மீட்பர், ரட்சகர் என்று. ஆனாலும் நாம நாளைய பயணத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட, காரணம் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? அல்லேலூயா. ஆண்டவர், கர்த்தர், இப்படி பல பெயர்கள், நாமங்கள் அவருடைய வல்லமைக்கு ஏற்ற விதமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் இரட்சகராக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் இவ்விதமாக இந்த தலைப்பை நமக்குள் ஏற்றுக்கொள்ளலாம். நாளைய பயணத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட. ஹல்லேலூயா. அப்போ இன்றைய பயணம் யாரோடு கூட இருந்தது என்கிற ஒரு கேள்வி நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நாமே நாளைய பயணத்தில் நான் ஆண்டவரோடு கூட ஓடுவேன். அப்போ இன்றைய பயணம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஓட்டம், என்னுடைய சாப்பாடு, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் யாரோடு கூட இருந்தது என்கிறதை நாம் புரிந்து கொண்டால் நாளைய பயணத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட வர வேண்டும், அவரோடு கூட மட்டுமே அந்த பயணத்தை தொடங்க வேண்டும், நடத்த வேண்டும் என்கிற ஒரு உணர்வு நமக்குள் வந்துவிடும். ஹல்லேலூயா. அந்த செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கலாம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஒருவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக உவமைகளால் தன்னுடைய சீஷர்களுக்கு காரியங்களை கற்றுக் கொடுத்தார். உவமை ஏன்னு சொன்னா, நமக்கு கெட்ட குமாரன்ங்கிறத சொல்லுவோம், நிறைய உவமை, அத்தி மரம், இப்படி உவமைகளை சொல்லும் போது அந்த உவமைகளுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு காரியங்கள் அதை வைக்கப்பட்டிருக்கும். சுருக்கமாக ஒரு உவமையின் மூலம் சொல்லப்படுகிறது. அது போலதான் இந்த நாளையும் செய்தி, நாளைய பயணம் ஆண்டவரோடு கூட. ஹல்லேலூயா. அப்ப நீங்க இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிடுவீங்கன்னு சொன்னா, இதற்கு பின்னால இருக்கிற செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமானவைகள். ஆண்டவர் என்னென்ன வச்சிருக்கிறாரோ இதெல்லாம் புரிந்து கொள்ளும். ஒருவேளை நீங்க நாளை பஸ்ல போறீங்க, கார்ல போறீங்க, ஒரு ஆட்டோல போறீங்க, போகும்போது இந்த வார்த்தை, இந்த செய்தி முழுவதுமாக உங்களுக்குள்ளே வந்துவிடும். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் 18:10 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். அல்லேலூயா. பரிசேயன் என்று ஆண்டவர் எப்படி சொல்லுகிறாருன்னு சொன்னா, இவர்களுக்கென்று சில நம்பிக்கைகள் உண்டு. இவர்கள் யூதர்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிறவர்களுடைய வம்சத்தில் வந்தவர்கள், 12 கோத்திரத்துக்குட்பட்டவர்கள். நியாய பிரமாணத்தில் சில காரியங்களை பிடித்து வைத்துக் கொண்டு இவர்கள் பரிசேயன் என்கிற பெயரை உடையவர்களாக இருக்கு. இவர்களுக்கு என்று சர்டன் பிலீவ்ஸ் உண்டு. வீட்டில் போனா பாத்திரம் கழுவுறதுல இருந்து, ஆராதனை முறையிலிருந்து, பல காரியங்களை செய்கிறவர்களை பார்த்தவுடன் நமக்கு தெரியும் இவர்கள் பரிசேய சமயத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் வேறொரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. நம்பிக்கையின் அடிப்படையில், இவர்கள் வாழ்க்கையின் அடிப்படையில், இவர்களுடைய ஆராதனையின் வழிமுறைகளில் இவர்கள் பரிசேயர்கள் என்கிற பெயரை பெற்றுக் கொண்டவர்கள். அதாவது இவங்க அப்பா பரிசேயனா இருந்திருப்பாரு, அப்பாவுக்கு அப்பா பரிசேயனா இருந்திருப்பாரு, அதனால இந்த மனிதனும் பரிசேயன். அதனால் பரிசேய வழக்கத்தின்படி தேவாலயத்திற்கு வந்தான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் பரிசேயன். ஒருவனுடைய பேர் என்ன? ஆயக்காரன். ஆயக்காரன் பெயர் தொழிலின் அடிப்படையில் வருகிறது. இவர்கள், நான் ஆயக்காரர்களுக்கு கூகுள்ல போய் சர்ச் பண்ண போது நிறைய அவர்களுடைய தொழில் சம்பந்தப்பட்டது. அதாவது இவர்கள் ட்ரக்ஸ் விற்கிறவர்களாக கூட இருந்திருக்கிறாங்க. இப்படி பல தொழில்களின் அடிப்படையில்
இவன் ஆயக்காரன். இவன் யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆயக்காரன். தொழிலின் அடிப்படையில் இவன் ஆயக்காரன். அவன் யெகோவா என்கிற தேவனை தான் ஆராதிச்சான். ஆனா அவனுடைய நம்பிக்கைகளின் அடிப்படையில் அவன் பரிசேயன். ரெண்டு பேரும் தேவாலயத்துக்கு வர்றாங்க. ஆனா பரிசேயனுக்கு குற்ற உணர்வு வருவதற்கு சந்தர்ப்பம் கிடையாது. காரணம், அவன் எல்லாவற்றையும் சரியாக அவனுடைய நம்பிக்கைக்குள் அவன் வாழ்கிறபடியினாலே தேவாலயத்தில் வந்து சந்தோஷமாக ஆண்டவரை ஆராதித்து விட்டு போய்விடுகிறான். ஆனால் தொழில் செய்கிறவர்கள் அப்படி அல்ல. நிறைய குளறுபடி இருக்கும், நஷ்டம் வரும், லாபம் வரும். தங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்காக சில தவறு செய்ய வேண்டியிருக்கும். ராஜாவின் கட்டளைக்கு விரோதமாக சில காரியங்கள் உண்டாயிருக்கும். அதனால இவனுடைய இருதயத்துல, யாருடைய இருதயம்? இன்னொரு ஆள் யாரு? ஆயக்காரனுடைய இருதயத்திலே குற்ற உணர்வு அதிகமாக வந்தபடியினாலே இவர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்து வந்தார்கள் என்று வேத புஸ்தகத்திலே எழுதப்படவில்லை. ஆனால் தேவாலயத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த ஆயக்காரன் வீட்டில் அநேக காலங்கள் இவனுடைய தொழிலின் அடிப்படையில் இவனுடைய வாழ்க்கை ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்தில் போனபடியினாலே அநேக குழப்பங்களும் தோல்விகளும் அநேக அழிவுகளும் நாசமோசங்களும் குடும்பத்தில் வந்ததினால் இவன் நிச்சயமாக வீட்டிலிருந்து தேவாலயம் போகிற வரைக்கும் முணுமுணுத்து கொண்டே போயிருப்பான். ஒருவேளை அழுது கொண்டே போயிருப்பான். ஒருவேளை சொல்ல முடியாத குழப்பம், யாரிடத்திலும் சொன்னால் தீர்வில்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அழிவில்லை என்கிறதுல இவன் குழம்பியே தேவாலயத்திற்கு போயிருப்பான். ஆனாலும் தேவாலயத்துக்கு வந்து சேர்ந்தான். அல்லேலூயா. பரிசேயன் அப்படி அல்ல. அவன் நம்பிக்கையின் அடிப்படையில் கர்த்தர் என்னுடையவர், கர்த்தருக்காக நான் வாழ்கிறேன், என் நம்பிக்கையின் அடிப்படையில் பலி செலுத்துகிறேன், எனக்கு சொல்லப்பட்டதின்படியே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறான்ங்கிற நம்பிக்கையிலே வாழ்ந்தவன். அல்லேலூயா. நான் ஒரு முறை ஒரு கடைக்கு போனேன். நானும் மிஸ்ஸுமா சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு கடைக்கு போனோம். கடைக்கு போன உடனே அங்க கேஷ் கவுண்டர்ல இருக்கிறவங்க என்ன பார்த்த உடனே சொன்னாங்க, எந்த சபைக்கு போயிட்டு வரீங்கன்னு சொன்னாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? மீசை எடுத்திருக்கிறேன், வெள்ளை போட்டிருக்கிறேன். இதை வச்ச உடனேயே பரிசேய அந்த லுக் இருக்குது இல்லைங்களா, பார்த்த உடனே என்ன சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு முறை நான் வாகனத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப்ல நிறுத்தி ஒரு ஆளை பிக்கப் பண்ணேன். நான் வெளியிலேருந்து போனபடினாலே ட்ரெஸ் எல்லாம் அப்படிதான் இருந்திருக்கும், அழுக்கான ட்ரெஸ்ஸுங்க வச்சுருங்களேன். பிக்கப் பண்ணிட்டு போகும்போது அவர் என்ன கேட்டாரு, இந்த இடத்துல பொதுவா யாரும் பிக்கப் பண்ணி எடுக்க மாட்டாங்க. மெதுவா என்னிட்ட கேட்டாரு, நீங்க யாரு, உங்க பேர் என்ன? அவருக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம், எத்தனையோ மணிக்கூர் மீண்டு இருந்தாதான் பஸ் வருமா. ரொம்ப சந்தோஷமா கேட்டாரு. அப்போ நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பையும் நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்கிறதையும் சொன்ன போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் என்னிடத்தில் அநேக சந்தேகங்களை கேட்டார். நாங்க அவரை கொண்டு விடுகிற வரைக்கும் ஆண்டவரை பற்றியும் ஆண்டவருடைய காரியங்களையும் சொல்ல முடிந்தது. ஹல்லேலூயா. ஒரு ஆள் என்ன பரிசேயனாக என்ன கண்டுபிடித்தார், எந்த சபைக்கு போறீங்கன்னு. காரணம், மீசை இல்ல, வெள்ளை வெள்ளையும் போட்டிருக்காரு. ஆனா ஒரு மனிதன் என்னை கண்டு கொண்டான். என்னுடைய தொழிலில், அதாவது நான் செய்த காரியத்தின் நிமித்தம் என்னை கண்டு கொண்டான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நான் எப்படி வெளிப்பட வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்க? ஆண்டவர் எப்படி வெளிப்பட விரும்புகிறார்? அல்லேலூயா. நாம செய்கிற காரியங்களின் நிமித்தம் நான் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளை என்கிறதை பலர் கண்டு கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவாலயத்துக்கு போனதுல ரெண்டு பேர், ஒருத்தன் பரிசேயன், ஒருவர் ஆயக்காரன். ஆயக்காரனுடைய இருதயம் வேதனையிலும் தவிப்பிலும் அநேக நெருக்கத்திலும் போனபடியினாலே தேவாலயத்தில் தேவன் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் சுட்டரித்து போடுவார், பாவிகளின் மேல் சினம் கொள்கிறவர். இப்படி நிறைய இவனும் கேட்டிருப்பான். ஏன்னா இந்த சமுதாயத்தில் அவன் வாழ்ந்தபடியினாலே அவன் யெகோவா என்கிற தெய்வத்தை குறித்து நிறைய கேட்டிருப்பான். அதனால தூரத்தில் நிற்கிறான். எங்க நிற்கிறான்? காரணம், தொழிலின் அடிப்படையில் அவன் தூரத்தில் நிற்கிறான்.
பரிசேயன் ஆண் தேவாலயத்துக்கு பக்கத்துல போயிட்டான். காரணம், இவனுடைய நம்பிக்கை இவனுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறது. நீ பக்கத்துல போலாம், தேவாலயத்துல போயிருந்து பலி செலுத்தலாம், உனக்கு ஆண்டவர் நெருக்கமாக இருக்கிறார், நீ செய்கிற வழிபாடுகள் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிரியம் என்று கற்றுக்கொண்டபடியினாலே பக்கத்துல போய் நின்னுட்டான். அல்லேலூயா. நான் இந்த ஆயக்காரனை குறித்து ரொம்ப தியானித்தேன். காரணம், என்னுடைய வாழ்க்கையும் ஒரு காலத்தில் அத போலதான் இருந்தது. அல்லேலூயா. ஒரு ஆயக்காரனின் நிலைமை தான். என்ன போல அவனும் இருந்திருப்பாங்கிறதுனால அவனை குறிச்சு ரொம்ப என்னால உணர முடிஞ்சது. அவனுடைய பாரம் விதமாக இருந்திருக்கும். அவன் நெருக்கத்தில் இந்த ஆலயத்திற்கு வருவது எது அவனை உந்தி தள்ளினது தேவாலயத்திற்கு வருவதற்கு எந்த காரணம் இருந்திருக்கின்றத நான் என்னுடைய வாழ்க்கை ஒரு காலத்தில் அவ்விதமாக இருந்தபடினாலே நான் அதை உணர முடிந்தது. ஹல்லேலூயா. நான் அதுக்கு பிறகு என் இருதயத்துல ஆண்டவர் சில பாயிண்ட்ஸ் தந்தார். அந்த ஆயக்காரனுடைய நிலைமை, வீட்டில் இருந்து ஆலயம் வரை ஆயக்காரனாக, அல்லேலூயா, வீட்டிலிருந்து ஆலயம் வரைக்கும் ஆயக்காரனாக. நமக்கு தெரியும் இல்லையா, ஆண்டவர் சொன்ன அந்த உவமையில அவனை ஆண்டவர் எப்படி 14 படிக்க அப்ப புரியும். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் அல்ல இவன்ங்கிறது இப்ப ஆண்டவர் பேர மாத்தியாச்சு. எப்படி ஒரு காலத்துல ஒரு டைம்ல தொடக்கத்துல பரிசேயனும் ஆயக்காரனும் என்று சொல்லுகிறார். இப்பொழுது சொல்லுகிறார் அவன் அல்ல இவனை. பேரதுல மாற்றம் வருது பாருங்க. மீண்டுமாக ஒரு அடைமொழி கொடுக்கிறார். இவனே எவ்விதமாக மாறி போறானாம்? சத்தமா சொல்லுங்க. நீதிமானாக மாறுகிறான். இவன் இந்த ஆயக்காரன் வீட்டில இருந்து தேவாலயம் வரைக்கும், அவனுடைய பெயர் என்ன? ஒரு மனிதன் தேவாலயம் வரைக்கும் ஆயக்காரனாக, தேவாலயத்திலிருந்து வீடு வரைக்கும். கையில ஊத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்க நிலைமை என் நிலைமை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவாலயத்திலிருந்து வீடு வரைக்கும் நீதிமானாக போய் சேருகிறான். வீட்டில இருந்து தேவாலயம் வரைக்கும் புலம்பலும் அழுகையும் கஷ்டமும் நெருக்கமும், அநேகருடைய வசை சொல்லும். தொழிலின் நிமித்தம் நிறைய பேர் சாபம் போட்டிருப்பாங்க. தொழில் நிமித்தம் நீ அழிஞ்சு போயிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. வீட்டுல கூட சொல்லியிருப்பாங்க, நீ இப்படி பலரை ஏமாத்தினதால் நம்ம பிள்ளைக்கு இப்படி எல்லாம் வியாதி வந்திருக்குது இப்படின்னு பலர் சொல்லியிருப்பாங்க. அப்ப வீட்டில இருந்து தேவாலயம் வரைக்கும் புலம்பல், அழுகை, கண்ணீர், நாசம், மோசம், அழிவில் போனவன் தேவாலயத்திலிருந்து வீட்டு போகும்போது நீதிமான சந்தோஷம். அல்லேலூயா. ஒரு நிறைவு. நான் ஆண்டவரை சந்திச்சிட்டேன். ஆண்டவரை என் பிரச்சனையெல்லாம் இறக்கி வச்சுட்டேன். என்னுடைய தொழிலின் நிமித்தம் உண்டான, என் குடும்பத்து நிமித்தம் உண்டான எந்த பாரமும் எந்த சாபமும் என்ன தொட முடியாது என்று தலை குனிந்து தேவாலயத்திற்கு போனவன் தலை நிமிர்ந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறான். ஹல்லேலூயா. ஒருவேளை அவனுக்கு அதுக்கு பின்னால நான் நினைச்சு பார்த்தேன், அவனுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, மனைவி எல்லாரும் போற வரைக்கும் இப்படி போனீங்க, வரும்போது இப்படி சந்தோஷமா வர்றீங்களே. நான் ஆண்டவருடைய சமூகத்துல என்ன எல்லாவற்றையும் இறக்கி வைத்து விட்டேன். ஓ க்ளோரி. ஹல்லேலூயா. நான் தேவனை சந்தித்தேன். தேவ சமூகத்தில் என் பாரத்தை இறக்கி வச்சுட்டேன். நான் இனி ஒரு ஆயக்காரன் அல்ல. நான் ஒரு ஆயத்தொழில் செய்கிறதுனால் உண்டான சாபத்துக்குள் வாழ்கிறவன் அல்ல. நான் நீதிமான். ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் ஆடலும் பாடலும் தந்து விட்டார் என்று ஒருவேளை நான் சொல்லி இருக்கிறேன், அதுபோல அவனும் சொல்லி இருப்பான். அல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழியதை சுமந்தலைந்தே, வழி தப்ப
ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகுமேயானால், ரட்சிக்கப்படுகிற அனுபவம், பாவத்திலிருந்து விடுதலை, தொழிலினாலோ பிறப்பினாலோ உண்டான அநேக சாபங்களில் இருந்து தேவனை சந்தித்து நம்முடைய பாவத்தெல்லாம் அவருடைய சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு நாம் பெற்றுக்கொள்கிற சந்தோஷம் இருக்குதே, மிகவும் பெரியது. அல்லேலூயா. எந்த காலத்திலும் இது கூட வரும். எந்த சமயத்திலும் இந்த சந்தோஷம் நம்மளை நிரப்பிட்டுன்னு சொன்னா, பாடுகள், துன்பம், போராட்டங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் எது வந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ண முடியும். அல்லேலூயா. ஒரு காலத்துல தலை குனிந்து போன மனிதன் தலை நிமிர்ந்து வாழ வைப்பது அந்த ரட்சிப்பு. ஹல்லேலூயா. பாருங்க, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தரே ஆபிரகாமாக இருந்தவனை ஆபிரகாம மாற்றினவர் இங்க ஒரு பேர் மாற்றம் செய்யறாரு. யார நீதிமான மாற்றுறாரு? ஆயக்காரனாக இருந்தவனை நீதிமானாக மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஆபிரகாம மாறின போது வாக்குத்தத்தத்தை அவன் தலைமேல் வைத்து அவனுடைய சந்ததி வரைக்கும் கொடுத்து வருகிறார். இந்த நாள் வரைக்கும் நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அதே மாதிரி ஆயக்காரனை நீதிமானாக மாற்றும் போது அவன் தலையின் மேல் ஆசீர்வாதம் வரும், அவனுடைய சந்ததிக்கு வரும், அவனோடு கூட வாக்குத்தத்தம் வரும், அவனோடு கூட உடன்படிக்கை இருக்கும். அவர் ஏற்படுத்துகிற நீதிமான் என்கிற வாக்குத்தத்தத்திற்குள், அந்த வார்த்தைக்குள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அவன் மேல் வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த மனிதனுக்கு இதெல்லாம் தெரிந்ததோ தெரியவில்லையோ, ஆனால் சந்தோஷம் அவனை நிரப்பினபடினாலே சந்தோஷத்தோடு கூட வீட்டுக்கு போகிறான். ஹல்லேலூயா. வீட்டில இருந்து ஆலயம் வரைக்கும் தனி மனிதனாக, அப்படித்தானே போறான். வீட்டில இருந்து ஆலயம் வரைக்கும் தனி மனிதனாக, அநேகருடைய சாபத்தோடு கூட. ஆனா ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு போகும்போது வான தனி மனிதனாக அல்ல, நீதிமான் என்கிற பெயரை உடையவனாக மாற்றப்பட்டவன் நீதிமானாக மாற்றுகிறவரோடு கூட வீட்டுக்கு போகிறான். அல்லேலூயா. இப்ப 2 பேரு. ஆமே. வீட்டில இருந்து சர்ச் வரைக்கும், தேவாலயம் வரைக்கும் தனி மனிதன். ஆனா கையால் ஆகாதவனாக, ஒன்றுமே இல்லாதவனாக நிற்கதியற்று போகிறான். ஆனா தேவாலயத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பி போகும்போது நீதிமானாக மாற்றப்பட்டவன் நீதிமானாக மாற்றுகிறவரோடு கூட போகிறான். ஹல்லேலூயா. அந்த கூட போற ஆண்டவர் யார் தெரியுமா? வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னவர். ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. நான் தாவீதுக்கு பொய் சொல்லேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னவர். தேவாலயத்துல இருந்தாரு, இவன் பிடிச்சுக்கிட்டான் இந்த மனுஷன். ஹல்லேலூயா. வேண்டாம்பா, என் தொழிலின் நிமித்தம் உண்டான அழிவுகள் எனக்கு இல்லாதபடி நான் உண்மையோட வந்ததினால் உண்டான ஆசீர்வாதத்தை உடையவனாக வாழ போகிறேன் என்று பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் ஒருவேளை இங்க இருக்கிற உங்க வாழ்க்கையிலாக இருக்கட்டும், இல்லை இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையிலாக இருக்கட்டும், உண்டா என்கிறதை பார்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பரிசேயன் என்கிறவன் பிறப்பால் பரிசேயன், அவனுடைய நம்பிக்கை நிமித்தம் பரிசேயன். அவன் எதையெல்லாம் செய்தானோ அதன் அடிப்படையில் அவன் பரிசேயன். இன்னைக்கு நாம சொல்றோம் இல்லையா, நாங்க பெந்தைக்கோஸ்துக்காரங்க, நாங்க சிஎஸ்ஐ காரங்க, நாங்க ஆர்சி காரங்க, இல்லைன்னா இப்படி பல பெயர்களை வைத்து நாம இருந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு பல தெய்வங்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? என்னையன்றி உனக்கு ஒரு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னார். நம்முடைய நம்பிக்கைகளில் நமக்கு பல தெய்வங்களும், நம்முடைய நம்பிக்கையில் நம்முடைய பிறப்புக்குள் பல சட்ட திட்டங்களும் நடைமுறைகளையும் பாதுகாக்க நாம் ரொம்ப பிரயாசப்படுகிறோம், அந்த பரிசேயனை போல. ஹல்லேலூயா. அப்படிதானே? நம்ம இன்றைக்கு தேசத்துல தேவ ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்காக ஜெபிக்கிறோம். ஒரு பரிசேயன் மேல் ஒரு தேவ ஆவியானுடைய வல்லமை, கிருபை வரங்கள் இறங்கி வருமையானால் அவன் அடுத்தவங்களுக்கு எதை சொல்லிக் கொடுப்பான்? இவன் பின்பற்றின அநேக நடைமுறைகளை தான் சொல்லிக் கொடுப்பானே ஒழிய தேவனுடைய வல்லமையை சொல்லிக் கொடுக்க மாட்டான். ஆனா ரட்சிக்கப்பட்ட
அந்த மனிதர் ஆயக்காரனாக இருந்து நீதிமானாக்கப்பட்டவன் தேவனுடைய காரியங்களை மட்டுமே சொல்லிக் கொடுப்பான். அல்லேலூயா. இதுதான் அந்த ரட்சிப்பினால் உண்டாகிற சந்தோஷம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொண்ட ஜனங்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பப்பட்ட ஜனங்கள் பரிசேயர் சதிசேயராக வாழ மாட்டாங்க. அல்லேலூயா. நீதிமான் என்கிற ஒரு வார்த்தைக்குள் தேவன் ஒரு மனிதனை எவ்விதமெல்லாம் நடத்துவாரோ அதை அவரோடு கூட இருந்து கேட்டு அவருக்குள் வாழ்கிறவர்கள் தான் நீதிமான்கள். ஹல்லேலூயா. தனிமையில வந்தான், 2 பேரா போறாங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்றைய நாளின் பயணம் ஆயக்காரனாக, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க செய்திய. இன்றைய பயணம் அவன் ஆயக்காரனாக, நாளைய பயணம் நீதிமானாக. ஹல்லேலூயா. நாளைய பயணம் அவன் எப்படி? நீதிமானாக. ரொம்ப சந்தோஷமா தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் நீதி நியாயத்தை மட்டுமே அவன் பின்பற்றுவான். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அவனுடைய தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், குடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், இல்லைனிலே கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், குடும்ப காரியங்களாக இருக்கட்டும், நீதிமானாக்கப்பட்டவன் நீதியை நிலைநிறுத்துகிற ஒரு தொழிலாக இருக்கும் அவனுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆனா பரிசேயனாக வந்தான், பரிசேயனாக திரும்பி போனான். அவனுடைய வாழ்க்கையில் நீதிமான் என்கிற பெயர் பெறுவது கடினமான காரியம். காரணம், பரிசேய வாழ்க்கை, பரிசேய ஆராதனை, பரிசேய வழிபாட்டு காரியங்களில் நீதிமானாக்குகிற அந்த காரியத்தை, நீதிமானாக்கப்படுகிற அந்த ஒரு உயர்ந்த காரியத்தை ஆண்டவர் வைக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. சங்க காணிக்க கொடுக்கிறது, பிறகு என்ன, இப்படி பல காரியங்கள், பரிசேய காரியம். 2 பாட்டு, ஒரு ஆராதனை, ஒரு செய்தி, முடிஞ்சு போச்சு. அவர்கள் விரும்பின ஊழியக்காரர்கள் வராவிட்டால் அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு சந்தோஷமே இருக்காது. அவர்கள் விரும்பின ஆராதனை நடத்துகிற அந்த பிரதர் வரலன்னா அன்றைக்கு ஆராதனை சந்தோஷம். பரிசேயர்கள் நீதிமானாக மாற முடியாது. ஆனா ஆயக்காரன் தேவ சமூகத்தில் வந்தபோது பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டவன் நீதிமானாக மாறுகிறான். நீதிமான் ஒரு நாளும் பரிசேயனாக மாற மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஒரு முறை ஒரு சபைக்கு செய்திக்காக கூப்பிட்டிருந்தாங்க. நான் ஆண்டவருடைய வார்த்தை, நானும் பிரதரும் தான் போயிருந்தோம் ஒரு நைட்டுக்கு. செய்தி ஆண்டவருடைய வார்த்தை, அந்த சபைக்கு தேவையான வார்த்தை. ஆனா ஒரு வார்த்தை கூட அந்த சபையின் ஜனங்களுடைய காதுகளில் போய் சேரவில்லை. காரணம், அவங்களுக்கு விளைமலையும் போட்டவங்க, பெரிய தாடி வச்சவங்க, இல்லைன்னா மீசை எடுத்தவங்க, இல்லைன்னா இப்படி ஜோத்ராம் 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 இப்படி சொல்ற சில பரிசேய வாழ்க்கைக்குள் இவர்கள் பழகி விட்டார்கள். அதனால ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய காதுகளில் போய் சேராததினாலே உண்மையாகவே நாங்கள் திரும்பி வரும்போது நான் அதிகமாக அந்த செய்தியை குறித்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் பரிசேயர்கள். ஹல்லேலூயா. ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு நாளும் பரிசேயனாக மாற முடியாது. காரணம், ஆண்டவர் உங்களை நடத்துகிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒரு மார்க்கமோ, ஒரு சமயமோ, ஒரு காரியங்களோ நம்முடைய வாழ்க்கையில் வந்து தலையிட முடியாது. காரணம், ஆண்டவர் எதை கற்று தருகிறாரோ அதுதான் நம்முடைய மார்க்கம். ஆண்டவர் எப்படி திருப்பி நடத்துகிறாரோ அதுதான் நம்முடைய வழி. ஆண்டவர் எதை சொல்லி தருகிறாரோ அதுதான் ஊழியம். அல்லேலூயா. பரிசேயத்தில் ஊழியம் செஞ்சா இம்மி அளவு கூட அவங்க மாற மாட்டாங்க. ஆண்டவர் நடத்துகிற பாதையில் இந்த ஆயக்காரன் நீதிமானாக மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா. வீட்டில இருந்து குறைவாக தேவாலயத்துக்கு வந்தான். ஆனா தேவாலயத்திலிருந்து வீட்டுக்கு போகும்போது நிறைவாக போனா. ஹல்லேலூயா. பெரிய சந்தோஷம். ரட்சிக்கப்பட்ட காலங்களில இன்றைக்கு கூட என்னிடத்தில் அந்த சந்தோஷம் இருக்கான்றது தெரியாது. ஆனா ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட காலங்கள் இருக்கு பாருங்க. கையை வெட்டித்தானா கையை வெட்டி கொடுத்துருவோம், காலை வெட்டி இருக்க பிரதர்னா காலை வெட்டிடுவோம். அப்படி ஒரு சந்தோஷமா மன மகிழ்ச்சியமாக இருக்கும். ஏதோ பறக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கும். சொத்து வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம், வேலை வேண்டாம், தொழில் வேண்டாம், ஆண்டவரே வேண்டும் என்று அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்குது? ஒரு பரிசேய மார்க்கத்தாரிடத்தில் இந்த சந்தோஷத்தை நீங்க பார்க்க முடியாது, அவர்களிடத்தில் கேள்விப்பட முடியாது, அவர்களிடத்தில் அது இருக்காது. ஆனால் ஆயக்காரனாக இருந்து நீதிமானாக மாற்றப்பட்டவங்க இருதயத்தில் அது சந்தோஷம் இருந்து கொண்டு இருக்கும். அல்லேலூயா.
யாராவது வந்து பிரதர் ஆண்டவர் சொல்றாரு பிரதர் இதை தந்துருங்கன்னு சொன்னா நம்ம எடுத்து கொடுத்துருவோம். நாளை தினம் தானே ஆண்டவரை நடத்துவார். அவ்வளவு ஒரு அனுபவத்தில் இருக்கிறதாக இருக்கு. ஆனா பரிசேற்ற பாருங்க, இந்த அனுபவம் இருக்காது. அப்பையும் பெந்தேசுகாரன், பிள்ளை பெந்தேசுகாரன், அப்பையும் இதை சொல்ல வேண்டாம், பேர்களை சொல்ல வேண்டாம். அப்பா அப்படி பிள்ளை இப்படி, அப்பா அப்படி பிள்ளை இப்படி. இவர்கள் அந்த அப்பாவுக்கு இவங்க பிறந்தபடினாலே இவர்கள் அப்படியாக இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவரை நான் சந்தித்தபடியினாலே, என்னுடைய பாவங்களை எல்லாம் நான் அவரிடத்தில் இறக்கி வைத்தபடியினாலே நான் அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இந்த சந்தோஷம் உண்டாயிருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த சந்தோஷம் தான் நமக்கு கடைசி வரைக்கும், அதாவது கடைசி மூச்சு வரைக்கும் இந்த ரட்சிப்பு நம்மளோடு கூட பேசும். இந்த ரட்சிப்பு நம்மளை நிலைநிறுத்தும். மீண்டுமாக இந்த ஆயக்காரன் வேலைக்கு போறான்னு வச்சுடுங்களேன், மீண்டுமாக சில தவறுகள் வருகிறது, பாவங்கள் வருகிறது. இவனுடைய வாழ்க்கையில மீண்டும் கடினத்தன்மை வந்துட்டுவீங்களா, மீண்டும் அவன் வீட்டில இருந்து தேவாலயம் வரைக்கும் வருவான். ஆமென். நான் ஒரு நாள் இந்த ஆண்டவரை சந்தித்தேன். என் சமாதானங்கள் நஷ்டப்பட்டு விட்டது. ஒரு நாள் இவர் என்னை சமாதானத்தினால் நிறைத்திருந்தாரு. என் தொழில்ல, என் வாழ்க்கை முறையில், குடும்ப காரியத்தில் நான் நஷ்டம் அடைந்து விட்டேன். அந்த சந்தோஷத்தை மீண்டும் நான் போனேன் இல்லையா ஒரு நாள், அதுபோல் நான் போக போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. மீண்டுமாக தேவாலயத்துக்கு வருவான். தேவாலயமாக இன்றைக்கும் இருக்கிறவரை ஆண்டவராகிய என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ள மாட்டேன். என்னிடத்தில் வருகிற எல்லாரும், யாரெல்லாம் இருதயத்தில் பாவத்தினாலோ சாபத்தினாலோ நஷ்டப்பட்டு விட்டேன், அபிஷேகம் நஷ்டப்பட்டு விட்டது, என் ரட்சிப்பு நஷ்டப்பட்டு விட்டது, என் பாவத்தின் கடிமைத்தன்மையினாலே நான் நஷ்டமடைந்து விட்டேன் என்று யாரெல்லாம் தேவாலயத்தை நோக்கி வருகிறார்களோ அவர்கள் மீண்டும் நீதிமானாக்கப்படுவார்கள். அவருடைய ரத்தம் இன்றும் விலையேறப்பட்டதாக பேசுகிறதாக, பாவிகளை நீதிமானாக்க மாற்றுகிறதாக, பாவிகளை சந்தோஷம் உள்ளவர்களாக மாற்றுகிறதாக, பிள்ளைத்தாட்சி இல்லாதவர்களை பிள்ளைத்தாட்சிகளாக மாற்றுகிறதாக, அழிந்து போகிறவர்களை அழியாமை உள்ளவர்களாக மாற்றுகிறதாக அவருடைய ரத்தம் இன்றும் தேவாலயத்தில் காத்து கொண்டிருக்கிறது. ஆனா பரிசேயர்களுக்கு இந்த அனுபவம் இருக்காது. சமயத்தினால், வாழ்க்கையினால் தங்களை நீதிமான்களாக நினைத்து கொண்டிருக்கிறவங்க பாவத்தில் விழுந்தா பரிகாரம் செய்வாங்க, 2 தடவை சுத்தி வருவாங்க, முழுத்திரியத்தி வைப்பாங்க, இல்லைன்னா ஒரு கன்வென்ஷனுக்கு காசு கொடுப்பாங்க, இல்லைன்னா ஊழியக்காரர்களை கூப்பிட்டு விட்டு எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று 3வது 4வது கடவுள்களை இவர்களுக்காக ஏற்படுத்திக் கொள்வாங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒரு குறைவு, ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை வந்தா ஆயக்காரனாக இருந்தவன் நீதிமானாக மாற்றப்பட்டவன் இன்றைக்கும் ஆயக்காரனாக மாறிவிட்டால் மீண்டும் நீதிமானாக மாற்றுகிறவரிடத்தில் ஓடி போவான். அல்லேலூயா. முழங்காலில் நான் நீதிமானாக மாறுவேன். ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் நடத்துறதுனாலேயோ காணிக்கை கொடுக்கிறதுனாலேயோ இப்படியாக பரிசேய மார்க்கத்திற்குள் ஒருவன் நீதிமானாக்கப்பட மாட்டான். ஆமென். அப்படிதானே? உங்க வாழ்க்கையில, யாருடைய வாழ்க்கையில ஆகிலும் இவ்விதமாக இருந்தா இந்த நாள் ரட்சணிய நாள். ஹல்லேலூயா. உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு, உங்களை நீதிமான்களாக மாற்றுவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரம் முழுவதையும் பிக்க கொடுத்து, தன்னுடைய சரீரத்தில் எல்லா உபாதையும் ஏற்றுக்கொண்டு, முகத்தில் துப்பப்பட்டவராக, தலையில் முள்முடி சூட்டப்பட்டவராக உங்களை நீதிமான்களாக மாற்றுகிற, உங்களுக்கு நீதிமான்கள் என்கிற பெயர் தரும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நிறைவாக ஒருவன் மாற்றப்படுகிறான். ஹல்லேலூயா. இந்த நிறைவு நம்ம பசி மறக்க வைக்கும், நம்முடைய கஷ்டங்களை சிந்திக்காமல் இருக்க வைக்கும், நம்முடைய நெருக்கத்தை யோசிக்க விடாமல் தடை பண்ணி, நீ நிறைவு உடையவன், குறைவுகளை யோசிக்காதே, குறைவுகளை சிந்திக்காதே என்று நமக்கு கற்று தந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆயக்காரன் நீதிமானாக, பரிசேயன் பரிசேயனாக. ஆமென். நம்முடைய தேசம் நீதிமான்களாக மாற்றும்படியாகத்தான் ஆண்டவர் ஒருவனை ஊழியக்காரனாக அழைக்கிறார். ஒருவனை அபிஷேகிக்கிறது பரிசேய மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கோ, யாரோ எங்க தாத்தா காலத்துல உருவாக்கப்பட்ட சில வழிமுறைகளின்படி நடப்பதற்கோ அல்ல. சபையில சேர்றாங்க, 16 வயசுல ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, பின்ன அபிஷேக கூட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனா சில வியாதிகள் மாறுகிறது. காரணம், ஆண்டவர் எல்லாரையும் சிநேகிக்கிறார். அப்படித்தானே?
எல்லாரையும் சிநேகிக்கிறாருங்க. ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன் அப்படி இல்லை. சபையில வந்திருந்து இயேசுவேன்னு கூப்பிடுறாங்க. ஒன்றுமே அறியாதவங்க கூட சுகம் பெறுகிறாங்க. ஹல்லேலூயா. இந்த பரிசேயர்கள் எவ்விதமாக உருவாக்கப்படுகிறார்கள் என்று ஆண்டவர் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் போயிருந்த போது கற்றுக்கொண்ட காரியம் பாருங்க. இப்போ இங்க கூட்டத்துக்கு வர்றீங்க, பலரும் பல விதத்தில் வருவாங்க. பல மார்க்கத்துக்காரங்க, பல நம்பிக்கை உடையவங்க கூட்டங்களுக்கு வருவாங்க, ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு வருவாங்க. அப்போ அவர்கள் ஜெபிப்பாங்க. ஜெபிக்கும் போது சுகத்தை பெற்றுக் கொள்வாங்க. எந்த சபையில போய் சுகத்தை பெற்றுக் கொள்வாங்களோ அந்த சபையின் சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்வாங்க. புதன்கிழமை ராத்திரி ஜெபம், வியாழக்கிழமை உபவாச ஜெபம், இப்படி பல ஜெபங்கள் பல காரியங்களை கற்றுக்கொள்வாங்க. பரிசேயர்கள் கற்றுக்கொண்ட விதமாக சபையில் உள்ள சகல ஒழுங்குகள். பரிசேயன் என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆண்டவரே, நான் அவன மாதிரி இல்லை, இவன மாதிரி இல்லை, உபவாசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், இப்படி எல்லாம் ஒரு யார் சொல்றா? ஒரு பரிசேயன் சொல்றான் இல்லையா? அதுபோல அந்த சபையின் ஒழுங்குகளை இவங்க கற்றுக்கொள்வாங்க. காரணம், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றிருப்பாங்க, இல்லைன்னா வியாதியிலிருந்து விடுபட்டிருப்பாங்க, கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட்டிருப்பாங்க. இருக்கிற சபைகளில் சேர்ந்து கொண்டு, இல்லைன்னா நல்ல சபை எதுன்னு சேர்ந்து கொண்டு சபையை குறித்ததான சபையின் காரியங்களில் பாஸ்டர்ஸ் கூட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. அப்போ காணிக்கை கொடுக்கிறதிலும் எல்லா கூட்டங்களுக்கும் வருகிற அந்த ஜனங்களோடு கூட பாஸ்டர்ஸ் கண்டிப்பா கொஞ்சம் அனுசரணை, கொஞ்சம். ஏன்னா எல்லா கூட்டத்துக்கும் வந்துடுறாங்களே, எல்லா உபவாசத்துக்கு வந்துடுறாங்களே, பாஸ்டர்ஸ்கள் படுகிற பாடுகளில் இவங்க பங்கு வகிக்கிறாங்களே, அப்ப கொஞ்சம் அனுசரணை இருப்பாங்க. அப்ப சபையில இப்படியே இருந்துட்டு இருக்கிறவங்க ஒரு நாள் வியாதி திரும்பவும் வந்துடுவீங்களா, வேற ஒரு கஷ்டம் வந்தது, திடீர்னு பார்த்தா சபையில ஆளுகள் காணாது, இல்லைன்னா குறை சொல்லிக்கிட்டே தெரிவாங்க. நான் ஆண்டவருக்கு என்று சொத்தை கொடுத்தேன், ஆஸ்தியை கொடுத்தேன், காரை கொடுத்தேன், பங்களா கொடுத்தேன், எனக்கு விதமாக கஷ்டம் வந்தது, இவ்விதமாக போராட்டம் வந்துட்டு சபைகளில் இருக்க மாட்டாங்க. மீண்டும் எங்க பழைய ஒரு வாழ்க்கை இருந்ததோ அவ்விதமாக போய் விடுவார்கள். அப்படிதானே? பார்த்திருக்கீங்க நீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம வாழ்க்கையில உண்டாயிருந்துக்கோ. ஆனால் இந்த ஆயக்காரனாக இருந்து நீதிமானாக்கப்பட்டான் பாத்தீங்களா, அவன் வாழ்க்கையில மீண்டும் கஷ்டம் வந்துன்னா, ஒரு நஷ்டம் வந்துன்னா, மீண்டுமாக ஒரு போராட்டம் வந்துன்னா, தான் சந்தித்த ஆண்டவரை மீண்டும் சந்திக்க புறப்பட்டு போவான். அல்லேலூயா. என்னை சந்தித்து மார்போடு அணைத்து முத்தமிட்ட ஒரு ஆண்டவர் உண்டு. அவர் ஆலயமாக இருந்து கொண்டு இருக்கிறார். என் குறைவை நிறைவாக்கினவரிடத்திலே என் குறைகளை எல்லாம் மீண்டும் அறிக்கையிட்டு நான் நிறைவை பெற்றுக் கொள்ள போவேன் என்று சொல்லுவான். அல்லேலூயா. அப்போ பலரும் இன்னைக்கு சபையில பரிசேயர்களும் இருப்பாங்க, நீதிமான்களும் இருப்பாங்க. ஆனா நீங்கள் யாரும் பரிசேயர்களாக இருந்து விடாதீர்கள். சபைக்கு கொடுக்கிறது, காணிக்கை கொடுக்கிறது, இதுல மட்டும் இருந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்துவினால் நீதிமான்களாக மாற்றப்பட்டவர்களாக சபையில் உங்கள் வாழ்க்கை தொடரட்டும். அல்லேலூயா. இங்க வர்ற யாராக இருந்தாலும் சரி, நம்மோடு கூட ஐக்கியப்படுறவங்க இருக்கட்டும், யாரும் வரலாம், ஆயக்காரன் வரலாம், அவங்க வரலாம், இங்க வரலாம். ஆனா சபையில் உங்களுடைய பொறுப்பாக இருக்கட்டும், சபையில் நீங்கள் செய்கிற உதவியாக இருக்கட்டும். ஒரு பரிசேயனாக செய்யாதபடி ஒரு நீதிமான்களாக மாற்றப்பட்ட அனுபவத்தில் சபைக்கு தூணாக, தேசத்தில் ஊழியமாக இருக்கட்டும், தேசத்தில் கொண்டு போகிற நற்செய்தியாக இருக்கட்டும். இருக்குமையானால் நீதிமானை வரவேற்க ஒரு நீதிமானாக மாற்றுகிறவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமான்களாக இங்க மாற்றிட்டார் இல்லையா, வா வந்து சேருண்டு அவர் பரலோகத்துல உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாளைய பயணம் ஆண்டவரோடு கூட. இரண்டாவது ஒரு பயணத்தை படிச்சிடலாம். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை படிப்போம். சீஷரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். காணிக்கை போடுற, அப்போ நம்ம பயணத்துல காணிக்கை போடுகிற ஒரு அனுபவம் உண்டு. அப்படிதானே? ஒரு மனிதன் ஆயக்காரனாக நடந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் காணிக்கை கொடுக்கிற ஒரு பயணம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. இப்ப சபைகளுக்கு வரும்போது நாம காணிக்கை கொடுப்போம், நம்ம சில பொருத்தனைகள் செய்வோம், இல்லைன்னா தசமபாகம் கொடுப்போம், இப்படி அநேக காணிக்கைகள் இருக்கிறது. அப்போ காணிக்கை கொடுக்கிற பயணத்துல இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் அவர் காணிக்கை பெட்டி பக்கத்துல இருந்து கொண்டிருக்கிறார். அவர் தூரத்துல இருந்திருக்கலாம், ஒருவேளை பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்து கொண்டு இருந்துட்டு தன்னுடைய சீஷர்கிட்ட சொல்றாரு, ஆயக்காரன் தேவாலயத்திற்கு வந்து தன்னை ஒப்பு கொடுத்ததினால் நீதிமானாக்கப்பட்டான்,
ஆனா அதே போல ஒரு கூட்ட ஜனங்கள் தேவாலயத்திற்கு காணிக்கையோடு கூட வருகிறாங்க. இதில் ஒரு ஏழை விதவை. விதவை என்கிறத விட்டுருவோம். நாம உடனே நினைப்போம், நானும் ரொம்ப தரித்திரத்தில் தான் இருக்கிறேன், நானும் கஷ்டத்தில் தான் இருக்கிறேன், ஆண்டவருக்கு என்ன கொடுக்கிறது இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். தன்னுடைய ஜீவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் அந்த சகோதரி அந்த காணிக்கை பெட்டியில் போட்டு விட்டாள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ காணிக்கை கொடுக்கிற பயணம், இன்னைக்கு நம்ம காணிக்கை கொடுக்கிற அனுபவம் எப்படி இருந்துட்டு போட்டோம். நாம ஒருவேளை பரிசேனாக இருந்து ஒழுங்கும்படியும் கிரமத்தின்படி கொடுக்கிறோமா, இல்லை நீதிமானாக மாறி ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறோமாங்கிறத நாம பிறகு சிந்திங்க வீட்டுல போய். ஹல்லேலூயா. நீதிமான்கள் கொடுக்கிற அளவு வித்தியாசம், பரிசேயர்கள் எல்லாம் கணக்கில் தான் கொடுப்பாங்க. ஒரு தலாமிலும் மறுக்கொழுந்து இப்படி எல்லாத்திலையும் கரெக்டா 10ல் 1 எடுத்து வச்சு கொடுத்துருவாங்க. நீதிமான்கள் கொடுக்கிறது அப்படி இல்லை. காரணம், நான் என்னை நீதிமானாக மாற்றினாரே, அவர் எனக்காக தன்னையே தந்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. என்னை நீதிமானாக மாற்றுவதற்கு அவர் தன்னையே தந்தபடியினாலே நீதிமான் காணிக்கை கொடுக்கிறதற்கு அளவு கிடையாது. அளவோ வரமுறையை வைத்து கொடுக்க முடியாது. நம்மையே கொடுக்கிறது தான் அவருக்குரிய காணிக்கை. ஆமென். அப்போ காணிக்கை கொடுத்ததை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப நம்முடைய பயணத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் மத்தேயு 25:46, அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார். அப்போ ஆயக்காரன் நீதிமானாக மாற்றப்படுகிறான். நீதிமான் எப்படி காணிக்க கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு வரமுறையை இங்கே வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நாளைய என்னுடைய பயணம் ஆண்டவரோடு கூட என்று சொல்லுகிற வார்த்தையில் காணிக்கையை சேர்த்துக் கொள்வீர்களா? நாளைய காணிக்கை கொடுக்கிற அனுபவத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட சொன்னா ஆண்டவர் விரும்புகிற விதமாக காணிக்கை கொடுக்க வேண்டும். அப்படிதானே? அல்லேலூயா. பிரமாணத்துல தாய் சபை, அம்மா சபை, அப்பா சபை, அந்த சபை, இந்த சபைட்டு நீதிமான்களுக்கு வரைமுறை கிடையாது. எங்கேயெல்லாம் ஆண்டவர் தேவையில் இருக்கிறாரோ, இந்த சிறியவர்களாக யாரெல்லாம் இந்த பூமியில் இருக்கிறார்களோ அவர்களுடைய கரத்தில் என்னிடத்தில் எவைகளெல்லாம் ஒப்புவிக்கப்பட்டதோ அவைகளை நான் கொண்டு சேர்ப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அந்தபடியே நீதிமான்கள் உயிர்த்தெழுவார்களாம். அப்போ நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் நீதிமான் என்கிற ஸ்டாண்டர்டை காத்து கொள்ளணும்னா நாளைய பயணம் அவரோடு கூட இருக்கணும், அவருக்காக இருக்கணும். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவைகளை சிறியவர்களிடத்திலிருந்து கொண்டு ஒப்பு கொடுக்கிறதாக இருக்கணும். ஆமென். இந்த கிறிஸ்துமஸ் சீசன் வந்தாச்சு, நீ அப்படிதானே? கிறிஸ்துமஸ் சீசன் வந்தாச்சு. மிஷனரி ஊழியம், அந்த ஊழியம், கேரல் சர்வீஸ், பல சர்வீஸ்கள், பலர் வந்து ஆண்டவருடைய காணிக்கை எனக்கு தாங்கன்னு கேட்பாங்க. பரிசேயர்களை போல நீங்க நாளைக்கு எப்படி நடக்க போறீங்க? காணிக்கை கொடுப்பதில், காணிக்கை கொடுக்கிறதுல உங்க பயணம், நாளைய பயணம் ஆண்டவரோடு கூட. அப்ப நாளைக்கு காணிக்கை கொடுப்பது ஆண்டவருக்காக. நீதிமான்கள் அப்படிதான் கொடுப்பாங்களா? நீங்கள் பரிசேயனாக காணிக்கை கொடுக்க போறீங்களா, இல்லைன்னா நீதிமானாக காணிக்கை கொடுக்க போறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமானுடைய அடிப்படையில் தான் வாழ்வான். நீதிமானாகத்தான் வாழ்ந்து நீதிமானாகத்தான் காணிக்கை கொடுக்கிற அனுபவம் இருக்கும். நமக்கு அப்படி கிடையாது அல்லவா? இந்த சபையில சாப்பிடுற, அங்க கொண்டு காணிக்கை கொடுக்கிற. அநேக பரிசேய உபதேசம் இன்றைக்கு சபைகளுக்குள் வந்து அநேகர்கள் பரிசேய உபதேசத்திற்குள் இருக்கிறபடினாலே நீதிமானாக மாற்றப்படாமல் இருக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன், முடிச்சிடலாம். இப்போ நான் என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் காணிக்கைக்கு எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு உபதேசம் எப்படி நான் கற்றுக்கொண்டது? தசம பாகத்தை சபையில கொண்டு கொடுத்துடணும், சம்பளம் வாங்குற உடனே கொண்டு கொடுத்துடணும். இப்படி பல காரியங்கள் இருக்குன்னு. நான் சம்பளம் வாங்குவேன், அதுல தசம பாகத்தை எடுத்து வைப்பேன், தசம பாகத்தை கொண்டு சபை கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம கிட்ட ரொம்ப ஒன்றும் மிச்சம் வராது. நாளை தினம் பயணம் ஆண்டவரோடு கூட. நாளைக்கு ரோட்ல போறீங்க, போகும்போது ஒருவனுக்கு ஒன்று கொடுக்க ஏவப்படுகிறீங்க, இருதயத்தில் வரும், ஆண்டவர் பேசுவார், இவனுக்கு அதை கொடு அப்படின்ட்டு. நம்ம இருதயத்து நம்ம கையில இருந்ததுதான் கொண்டு கொடுத்தாச்சு. அது தாய் சபையில அப்படித்தானே?
தாய் சபையில கொடுத்தாச்சு, இன்னைக்கு ஒண்ணுங்க இருக்காது கையில. இருதயத்தை கடினப்படுத்துவோம். இதெல்லாம் பார்க்க முடியாது. உலகத்துல எல்லாரும் தான் தேவையில் இருக்காங்க. எல்லாரும் தேவையும் நானா சந்திக்க முடியும்? வாங்குதே கொஞ்சம், அதையும் பொண்டாட்டி வாங்கி வச்சுக்கிட்டா அப்படித்தானே. பிள்ளைகளுக்கு டியூஷன் ஃபீஸ் கொடுக்கணும், இப்படி பல தேவைகள் இருக்கனால காணிக்கை கொடுத்தாச்சு. இருதயத்தை கடினப்படுத்துவோம். 10 நாள் கழிச்சு மீண்டும் ஒரு பிரயாணம் போயிட்டு இருப்போம். ஆண்டவர் பேசுவார், பக்கத்தில் இருக்கிறவனுக்கு டீ வாங்கி கொடுன்னு சொல்லுவார். நம்ம வீட்டு சர்ச்சு இது டீ கடை கொண்டு போறது 10 ரூபா தான். 10 ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டு இல்லைன்னா நமக்குள்ளதையும் கொடுக்க மாட்டோம். இருதயம் கடினப்படும். இருதயம் கடினப்பட்டு 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 உதவி செய்கிற மனப்பக்குவமே இந்த மனிதனிடத்திலிருந்து எடுக்கப்படும். காரணம், பணம் முழுவதும் கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுக்காதபடி கொடுக்க கூடாத இடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. அப்படித்தானே? அல்லேலூயா. இருதயம் கடினப்பட்டு கடினப்பட்டு இரக்க குணம் இந்த மனிதனை விட்டு போயிடும். இப்படி பல குணங்கள் இவனை விட்டு எடுக்கப்பட்டோம். அப்புறம் இவனை கொண்டு பரலோகத்தில் கூடி எப்படி வைக்குது? இரக்கம் இல்லாதவனை கொண்டு போய் எப்படி பரலோகத்துல ஆண்டவர் வைப்பாரு? சொல்லுங்க, அல்லேலே சொல்லுங்க. நீதிமானாக காணிக்கை கொடுக்கணும். நீதிமானாக மாற்றப்பட்ட நீங்க நீதிமானாக காணிக்கை கொடுத்து பழக வேண்டும். அல்லேலூயா. யாருக்கும் சும்மா கொடுங்க, யாருக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனா காணிக்கை என்று கொடுக்கும் போது உங்களுக்கு இதற்குரிய பிரதிபலனை அன்றைக்கு காணிக்கை பட்டி அருகே இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறவர் எழுதி வைக்கிறதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ என்ன பார்க்க வந்த, நீ என்னோடு கூட பேசின, நான் கஷ்டத்துல இருந்தேன், நீ ஒரு நாள் எனக்கு வந்து ஆறுதல் சொன்ன, அழுகையோடு கூட நடந்தேன், நீ எனக்கு உதவி செஞ்ச, கேட்பாரற்று இருந்தேன், ஒரு சின்ன உதவி எனக்கு செய்த பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே நீதிமான்களுக்குரிய உயிர்த்தெழுதலில் நீதிமானுக்குரிய பிரதிபலன் செய்யப்படும். ஹல்லேலூயா. தேங்க் யூ. எல்லாம் ஒரு நிமிஷம் எழுப்பி நிக்கலாமா? நீங்க யாரா இருக்கிறீங்க? இன்னைக்கு பாவத்தின் கடினத்தன்மை உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னா, பரிசேய வாழ்க்கையில அந்த இரக்கங்கிறது இருக்காது. ஆனா ஒழுக்கம், அதாவது மத அடிப்படையில் கற்றுக்கொண்ட ஒழுக்கம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்த நீதிமானுக்குரிய வாழ்க்கை இருக்காது. நீங்க எப்படி வாழ விரும்புகிறீங்க? ஒரு பரிசேயனாகவா? இல்லைன்னா ஆயக்காரனா இருந்தோம், ஆண்டவர் நீதிமானா மாற்றிட்டாரு, நீதிமானாக வாழ்வதற்கா? அப்படித்தானே? அல்லேலூயா. கணவன் மனைவி உறவில் விரிசல், சண்டை வரலாம், பிரச்சனை வரலாம். ஆனா அநேக இழப்புகள் வருதுன்னு சொன்னா ஒரு மனிதன் ஆயக்காரனாக வாழ்கிறான் என்று அர்த்தம். அப்படிதானே? அப்படிதானே? ஆயக்காரன் வீட்டுல எப்படிங்க சந்தோஷம் வரும்? ஆயக்காரன் வீட்டுல எப்படிங்க சந்தோஷம் சமாதானம் வரும்? அப்படிதானே? அல்லேலூயா. இப்ப திருமணம் ஆக போது, ஒரு மகளுக்கு திருமணம் வேணும்னு சொன்னா உடனே ஒரு சர்ச்சில் போய் கேட்பாங்க, எப்படி பையன் எப்படி? ஐயோ, ஒழுங்கா சண்டே கிளாஸுக்கு வரான், சண்டே கிளாஸ் எடுக்கிறான், யூத் மீட்டிங் நடத்துறான், அந்த மீட்டிங் நடத்துறான். ஏன்னா இவங்க அப்பா அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்பா டிகே, இவனும் டிகே, அப்பா பாஸ்டர், இவனும் பாஸ்டர், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. பரிசேய ஒழுங்குகளை கேட்ட உடனே பொண்ணை கட்டி கொடுத்துருவாங்க. ஆனா வீட்டுக்கு சேர்ந்த அடுத்த நாளே சண்டை. காரணம், அவன் பரிசேயன் என்கிற ஆயக்காரன். அப்படிதானே? அல்லேலூயா. ஆயக்காரனாக இருக்கிறான், ஆனா சில மத ஒழுங்குகள் சட்டங்களை கீழ்ப்படுகிறான், அவ்வளவுதான். ஆனா அவன் ஆண்டவரால், அவருடைய இரத்தத்தால் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் போது நீதிமானாக மாறினா, கணவன் மனைவி நீதிமானாக மாறிட்டான், வீட்டுல சந்தோஷம், மன மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது? நாம விடுதலைக்காக செபிக்கிறோம், வியாதி நீதிமானுக்காக ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. சகோதரா, சகோதரி, அம்மா மாரே, அப்பா மாரே, நீங்க உங்க வீட்டுல எனக்கு சேவனை வச்சுட்டான், இல்லைன்னா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படியெல்லாம் ஓடுறதை காட்டிலும் ஒரு ஆயக்காரனை நீதிமானாக மாற்றினவரிடத்துல இந்த மத்தியான வேளையில வந்துருவீங்கன்னு சொன்னா உங்க குடும்பத்துல அவர் வருவார். அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள உங்களோடு கூட வருவாரு. ஹல்லேலூயா. உங்களோடு கூட வந்திருந்து, என்னப்பா பிரச்சனை, நம்ம தீர்த்துக்கலாம்ப்பா. கடன் பிரச்சனையா, உன்னை தலை நிமிர பண்ணுவேன். வியாதி பிரச்சனையா,
உன்னை தலை நிமிர பண்ணுவேன். ஹல்லேலூயா. குடும்பத்துல போராட்டமா, உன்னை தலை நிமிர பண்ணுவேன். ஹல்லேலூயா. உனக்கு பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிராதே, நான் உன்னை நீதிமானாக்கின மாற்றினேன் அல்லவா, அந்த சந்தோஷத்தில் என்னை ஆராதித்துக் கொண்டிரு. அல்லேலூயா. நீ ஆராதனை செய்கிறவனாக மாறு. நான் என்னுடைய நல்ல பரிசுத்த ஆவியானவரே உன்மேல் அமர பண்ணி உனக்குள் இருக்கிற சகல அழிவுகளையும் மாற்றி உன்னை ஜீவன் உள்ளவனாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தருவார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு பரிசேயனாக இருக்கிற பட்சத்துல உங்க பிரச்சனைக்கு தீர்வு காண பல கடவுள்களை தேடி போவீங்க, சில ஊழியக்காரர்களை தேடி போவீங்க, சில காரியங்களை செய்து பணத்தை கொடுத்து இல்லைன்னா இப்படி ஆகிலும் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள நினைப்பீங்க. நீங்க தோற்று போயிருவீங்க. வாழ்க்கையில் தோல்வி மேல் தோல்வி வரும், ஆனால் நீதிமானுக்கோ நித்திய கீர்த்தி உண்டு. ஆமென். நீதிமானுக்கு நித்திய அவரால் வரும் உங்கள் ஆசீர்வாதம், உங்க நன்மை எல்லாம் அவர வரும். அதனால உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. நீதிமானாக நாளை தினம் காணிக்கை அவரோடு கூட, நாளை தினம் வாழ்க்கை அவரோடு கூட, நாளை தினம் வேலைக்கு போறது அவரோடு கூட, நாளைய தினம் குடும்ப வாழ்க்கை அவரோடு கூட, இயேசு கிறிஸ்துவோடு கூட, நாளை தினம் ஆராதனை அவரோடு கூட, நாளை தினம் இப்படி எல்லாவற்றையும் உங்க காரியத்துல காலையில் எழும்பின உடனே ஆண்டவரே நான் இன்றைக்கு உம்மோடு கூட, நான் ஒரு பரிசேனாக வாழ மாட்டேன், பரிசேனாக எங்க சபை அந்த சபை இந்த சபை ஓட மாட்டேன், உம்மளை ஆராதிக்கணும்பா, ஆவியோடு கூட ஆராதிக்கணும். சொல்லுங்கப்பா, நான் ஆராதிச்சிரோன்னு தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஈசாக்கை வழிநடத்தி யாக்கோபின் தலைமையில் ஆசீர்வாதங்களை நிரப்பினவர். நம் யோசேப்பின் தலைமையில் முற்பிதாக்களின் ஆசீர்வாதத்தை திருப்பினவர். உங்க மேலும் என் மேலும் அவ்விதமாக ஆசீர்வாதத்தை திருப்புவாராக. ஆமென்.